ஹாய், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிபிள் யூஓஎம். யூஓஎம்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அதாவது ஒரு பொருளை பஞ்சஸாக வாங்கி அதை நம்ம பீசஸாவோ இல்லை கேஜஸாவோ இல்லை லிட்டராவோ எப்படி நம்ம சேல் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ப்ராடக்டில் போயிட்டு எஃப்எல் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் மல்டிபிள் யூஓஎம் பில்லிங் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் வந்து என்ட்ரி பண்ணி காட்டுறேன். இது வந்து மூட்டையாக வாங்குகிறோம், அதாவது இட்லி அரிசி வந்து மூட்டையாக வாங்குகிறோம். ஸோ பேக்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பேக், இந்த பேக்கில் வந்து 25 கிலோ இருக்குது. ஸோ ஒரு பேக்கில் 25 கிலோ அரிசி இருக்குது, அதை 25 மென்ஷன் பண்ணிக்கிறேன். எம்ஆர்பி ரேட்டு வந்து 1500. இது நம்ம பர்ச்சேஸ் ரேட்டு வந்து 1300 வாங்கியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வச்சு நான் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதாவது இந்த இடத்துல தான் நம்ம மெஷர்மெண்ட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போது நம்ம வந்து ஒரு பேக் ரேட் எவ்வளோ 1500 எம்ஆர்பி போட்டோம். அதில் வந்து 25 கிலோ இருக்குது. டீஃபேட்டில் 1 கொடுத்துக்கிறேன். டீஃபேட்டில் என்னென்னா, இப்போ நம்ம கடையில் வந்து கேஜஸாக நம்ம அதிகமாக சேல் பண்ணுறோமா இல்லை மூட்டையாக அதிகமாக சேல் பண்ணுறோமான்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் வந்து அந்த கடையில் வந்து கேஜஸாக அதிகமாக அவங்க சேல் பண்ணாங்கன்னா டீஃபேட்டில் 1 கொடுத்துட்டு பேக்ஸில் 0 கொடுத்துக்கலாம். இப்போது நான் பேக்கில் போடுறேன், ஸோ அதனால் வந்து நான் இங்கே 0 கொடுத்துட்டு டீஃபேட்டில் வந்து 0 கொடுத்துட்டு பேக்கில் 1 கொடுத்துக்கிறேன். இப்போது 1 கிலோ இட்லி அரிசியோட ரேட்டு வந்து 60 ருபீஸ். சரிங்களா? இப்போது இதை நான் மென்ஷன் பண்ணிவிட்டு F1 கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ தென் நான் பர்ச்சேஸ் போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு காட்டுறேன். இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ அதாவது இப்போ இந்த 1 கிலோ ஒரு மூட்டையில 25 கிலோ அரிசி இருக்கு. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு 50 மூட்டை வாங்கினாங்க. ஓகேங்களா? கொடுத்த இந்த இடத்துல நான் இன்வாய்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த பில்லை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டாக்ல போயிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் காட்டுறேன். பர்ச்சேசிங் ரிப்போர்ட் இருக்கும். இப்போ ஸ்டாக்ல போயிட்டு எவ்வளோ இருக்குன்னு நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். வியூ கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இங்கே ஷோ ஆகுதா, நம்மக்கிட்ட 50 மூட்டை இட்லி அரிசி இருக்கு. கேஜிஸாக நம்ம இன்னும் சேல் பண்ணலை. ஸோ அதனால இங்கே 0 இருக்கு. இது வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பில்லு போட்டு காட்டுறேன். இப்போ பேக்ல வந்து கஸ்டமர் வந்து ஒரு 5 பேக் வாங்குறாங்க. இவங்களுக்கு இப்போ பில்லு போட்டுடலாம். இப்போ போய் ஸ்டாக் பார்க்கலாம். ஸ்டாக் ரிப்போர்ட்டில் அகெயின் போயிட்டு அந்த ப்ராடக்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு வியூ கொடுத்தீங்கன்னா ஸ்டாக்
ஸோ இப்போ நம்ம வந்து மீனான ஒரு கஸ்டமருக்கு 5 மூட்டை வந்து சேல் பண்ணியிருக்கோம். ஸோ 50 ரூபால 5 போச்சுன்னா 45. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 45 மூட்டை தான் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் கேஜஸ்ல ஒரு பில்லு போட்டு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல குவான்டிட்டியா இருக்கு. இப்போ நம்ம கேஜஸா மாத்தணும் என்ன பண்ணணும்னா இங்க வச்சுட்டு பேஜ் அப் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க நம்ம ரேட்டும் சேஞ்ச் ஆகும், இதுவும் சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ பேக்கா இருக்கும் போது 1500 வந்து அமௌண்ட் இருக்கு. இப்போ கேஜஸா மாத்தினா இங்க ஒரு கேஜ் வந்து அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். நம்ம இந்த இடத்துல பேஜ் அப் பேஜ் டவுன் கொடுத்தும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்தோம் நம்ம இதுல வச்சு இப்படியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேஜஸா வேணா கேஜஸா வச்சுக்கலாம், பேக்கா வேணா நம்ம பேக்கா மாத்திக்கலாம். இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த டீடைல்ஸ். இப்போ அவங்க கேஜஸா வந்து பில்லு போட போறோம். ஸோ அந்த கேஜஸா சேஞ்ச் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு 3 கிலோ வந்து நான் கொடுக்குறேன். பாருங்க இப்போ 1 கிலோ அரிசி வந்து 60 ரூபா, 3 கிலோ 180 ருபீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நான் பில்லு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அகைன் போயிட்டு ஸ்டாக் ரிப்போர்ட்டை செக் பண்ணலாம். வியூ கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டாக் ரிப்போர்ட்டை பாருங்க. நம்ம வந்து 50 பேக் வாங்கியிருந்தோம். அதுல 5 பேக் வந்து மீனான ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 45 நம்ம கிட்ட இருந்துச்சு. இப்போ கேஜஸா வந்து நம்ம சேல் பண்ணும் போது ஒரு மூட்டை எடுக்கிறோம். அப்ப வந்து 44 மூட்டையா ஆயிடும். அந்த ஒரு மூட்டையில, அதாவது 45வது மூட்டையில 25 கிலோ இருக்குங்களா, அதுல 3 கிலோ வந்து ரோஹிணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு பில்லு போட்டிருக்கோம். ஸோ பேலன்ஸ் 22 கேஜஸ் வந்து ஒரு மூட்டையிலையும் இன்னொரு 44 முழுசா நம்ம கிட்ட ஒரு பேக் இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை நம்ம இப்படிதான் பார்க்கணும். இதுதான் மல்டிபிள் யூஎன்ஓ. இதை வந்து நம்ம பீசஸ் மாதிரியும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஒரு எண்ணெய் கடை அந்த மாதிரினா லிட்டரா அவங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அரிசி கடைனா இந்த மாதிரி வச்சு நம்ம பில்லு போட்டுக்கலாம். தேங்க்யூ.